வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இதே எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 7, 8. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவேந்திரின் தங்கை வனஜா வேண்டுமென்றே திரௌபதியின் மனதை நோக்கடிக்கும் வகையில் அவளிடம் பேசிக் கொண்டிருக்க அவர் கூறிய வார்த்தைகளின் தாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொதித்து எழுந்தாள் திரௌபதி. அவளின் கோபத்தை கண்டு முதலில் அதிர்ந்து போன வனஜா பின்பு தன்னையே எதிர்த்து பேசும் அவளின் மீது கோபம் கொண்டு அவளை அடிப்பதற்காக கரத்தை ஓங்க அவர் கரத்தை தடுத்து நிறுத்தியது மற்றொரு இரும்பு கரம். அதில் ஆக்ரோஷமாக யார் என்று அவர் திரும்பி பார்க்க அவரை கொன்று கூறு போட்டுவிடும் கோபத்தில் அவரை முறைத்தவாறு நின்று இருந்தான் சாணக்கியன். காலையிலேயே தன் அண்ணன் வீட்டிற்கு கிளம்புவதாக வனஜா சாணக்கியனிடம் கூற அங்கு சென்று நிச்சயம் இவர் ஏதாவது பிரச்சனையை கிளப்புவார் என்பதை யோசித்த சாணக்கியனும் அவர் சென்ற பின்பு அவர் பின்னே வந்துவிட்டான். அங்கு வந்தவன் கண்டது என்னவோ திரௌபதியை அவமானப்படுத்தும் வகையில் அசிங்கமாக பேசிக்கொண்டிருந்த தன் தாயைத்தான். அதிலும் திரௌபதியின் கோபம் அவருக்கு எதிர்பாராத ஒன்று. முதலில் அவளின் கோபத்தை கண்டு மனதுக்குள் சபாஷ் போட்டு கொண்டாலும் அடுத்தடுத்து வனஜா பேசிய வார்த்தைகள் அவனுக்குமே உள்ளுக்குள் கோபத்தையே எரியவிட்டிருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதிலும் வனஜா திரௌபதியை அடிக்க கை ஓங்கியவுடன் எங்கிருந்து அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை. தன் தாயை தடுத்து இப்பொழுது அவரை விழிகளை உருட்டி முறைத்து கொண்டிருக்கிறான் கோபமாக சாணக்கியன். தன் மகனை கண்டு முதலில் திடுக்கிட்டாலும் பின்பு உடனே தன்னை சமன் செய்து கொண்ட வனஜா, பாத்தியாடா இவ எப்படியெல்லாம் பேசுறான்னு பாத்தியா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். கொஞ்சம் கூட என் வயசுக்கு மரியாதை கொடுக்காம என்னை எப்படி மரியாதை இல்லாம பேசுறா பாரு என்று அவர் ஆக்ரோஷமாக கத்த வேகமாக அவர் கரத்தை வெடுக்கென்று தட்டிவிட்டவன், நீங்க முதல்ல என்ன பேசுனீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்றான் கோபமாக. அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் வனஜா. தான் பேசியதை அவன் கவனித்திருக்க மாட்டான் என்று அவர் முட்டாள்தனமாக நினைத்திருக்க ஆரம்பத்திலிருந்தே நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் பார்த்து கொண்டிருந்தான் என்பதை வனஜா அறியவில்லை. என்ன உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு பேய் மொழி முழிக்கிறீங்க? நீங்களாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு என்ன வயசாகுது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவ்வளவு கேவலமான புத்தியோடு இருக்கீங்க. அப்படி அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டா? அத்தை இறந்து போனதுக்கு இவன் என்ன பண்ண முடியும்? அவங்க இறந்து போனது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அது விதியும் கூட. விதியை நம்ம யாராலையும் மாற்றி எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணை நீங்கள் கரிச்சு கொட்டுறதை பார்த்துக்கிட்டு நாங்களும் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கான காரணம் உங்கள் மேலே மாமா வச்சிருக்க உண்மையான பாசம்தான். தங்கச்சின்னு அவர் உருகிறதுனால தான் உங்களுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. உங்கள் பேச்சை மாரி உங்கள் அண்ணன் எதுவும் பண்ண மாட்டாருன்னு அவர் பொண்ணை நீங்கள் இப்படி மனசை நோக்கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனி தேவையில்லாமல் அவளோட விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்று சாணக்கியன் கோபமாக கத்த அதில் வெகுண்டு எழுந்தார் வனஜா. என்னடா பெத்த அம்மாவையே இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற? உண்மையை மைக்கிட்டாளா இவ? இன்னும் என்னென்னலாம் இந்த சிரிக்கு கற்று வச்சிருக்கான்னு தெரியல. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் பெத்த புள்ளியவே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாளே இந்த ராசி கெட்டவ என்று வனஜா ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்க இவ்வளவு நேரம் சாணக்கியன் பேசியதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி இறுதியாக வனஜா பேசியதை கேட்டு மனதில் ஒடிந்து விட்டாள் என்றுதான் கூற வேண்டும். எப்படி வாய் கூசாமல் இவரால் இப்படியெல்லாம் வார்த்தைகளை விஷம் அம்பு போல் எய்த முடிகிறது என்று அவள் வேதனையாக நினைத்து கொண்டு இருக்க அவளின் வேதனையை உணர்ந்து கொண்ட சாணக்கியன் அவள் கரத்தை பிடித்து அதில் அழுத்தம் கொடுத்து, அவங்க பேசுறதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. முதல்ல அவங்கள மனுஷங்களாவே மதிக்காத. நீ அப்படி அவங்கள மதிச்சு நின்று பேசுறதுனால தான் அவங்களுக்கு திமிர் அதிகமாயிட்டே போகுது. அவங்க வேணும்னு தான் உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க திரௌபதி. அதையெல்லாம் நீ தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்று அவளிடம் கூறியவன் தங்கள் இருவரையும் கோபத்துடன் முறைத்து கொண்டிருந்த தன் தாயை கோபமாக பார்த்து, இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக மாமா கிட்ட சொல்லுவேன். நீங்கள் அவளை என்னென்ன பேசுனீங்கன்னு அவர்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுவேன். இனியும் அவர் உங்கள் மேலே பரிதாபம் பார்த்தார்னா அப்புறம் நடக்கிறதே வேற என்று கோபமாக கூறிவிட்டு அவன் திரௌபதியை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட அவன் கூறியதை கேட்டு நடுங்கிவிட்டார் வனஜா. எங்கே தன் அண்ணனிடம் இவன் இன்று நடந்த விடயங்களை அனைத்தையும் கூறிவிட்டால் ஏற்கனவே தன் மீது கோபத்தில் இருக்கும் அண்ணன் மேலும் தன் மீது கோபத்தை அதிகமாக்கிக் கொள்வாரோ என்று பயந்து போனவர்
எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் மனதிற்குள். இங்கு கல்லூரிக்கு திரௌபதியை அழைத்து கொண்டு வந்த சாணக்கியன், அவங்க பேசுனதை பெருசா எடுத்துக்காது, நல்லபடியா இன்னைக்கு எல்லா கிளாஸ்லயும் கவனம் செலுத்தி படிக்கணும்னு மட்டும் மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கோ, புரியுதா என்று அவன் கூற, அதை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் சரி என்று பூம்பூம்பாடு போல் தலையாட்டி வைத்தாள் திரௌபதி. அவளை தானே அவள் வகுப்பறைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டவன் அவளிடம் பாடத்தில் கவனம் செலுத்து என்று மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டு தனது வகுப்பறை நோக்கி சென்றான். செல்லும் அவனை பார்த்தவளுக்கு இதழ்களின் ஓரம் ஒரு சிறு புன்னகை வெளிவந்தது. வாழ்வில் என்ன நிலை வந்தாலும் இவன் தன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை அவன் மீது அவளுக்கு துளிர்க்க ஆரம்பிக்க, இது ஒன்றே போதும், இவன்தான் தனக்கானவன் என்று அப்பொழுதே முடிவு செய்தவள் அப்பொழுது அறியவில்லை இன்றே இவனை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை உருவாகப் போவதை. கல்லூரியில் அன்றைய நாள் அவளுக்கு சிறப்பாகத்தான் கழிந்தது. ஏனோ காலையில் இருந்த மன அழுத்தமானது இப்பொழுது அவளுக்கு துளியும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் சாணக்கியனின் வார்த்தைகள் அவளுக்கு மனதுக்கு புது தெம்பை கொடுத்தது. அதேபோல் இன்று எப்படியாவது ஏற்கனவே தான் நினைத்தது போல் தன் நேசத்தை அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று நினைத்தவள் அதற்கான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தாள். மாலை வேளை திரௌபதி அழைத்து செல்வதற்காக கார் டிரைவர் வந்து விடுவார் என்று எண்ணி அவளை அழைக்க செல்லாமல் தன் பைக் நின்று இருக்கும் இடத்திற்கு வந்த சாணக்கியன் கண்டது என்னவோ, தன் பைக்கின் அருகில் நின்று தன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் திரௌபதியை தான். அவளை அங்கு கொஞ்சமும் எதிர்பாராதவன், என்னம்மா இங்க நின்றுகிட்டு இருக்க, எனக்காகவா வெயிட் பண்ற? நீ நேரம் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சனே என்று கூறியவாறே பைக்கில் சாவியை போட்டுவிட்டு அவன் நிமிர்ந்து அவளை கேட்க, உனக்காக தான் மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றாள் அவள் முகம் முழுவதும் மலர்ச்சியுடன். ஏனோ அவளின் மலர்ச்சி அவனையும் தொற்றிக்கொண்டது. மேடம் இன்னைக்கு என் கூடவே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதனால தான் எனக்கு வெயிட் பண்ணுறியா என்று அவன் குறும்பாக கேட்க, அதில் வெட்கத்துடன் சிரித்தவள், வீட்டுக்கு போக வேண்டாம், வெளியே போலாமாமா என்றால் அவனிடம் பொறுமையாக. அவள் கூறியதை கேட்டு புருவம் சுருக்கியவன், வெளியே வா, எதுக்கு வெளியே போகணும்னு சொல்ற? காலேஜ் முடிஞ்சு எப்பயும் டைரக்டா வீட்டுக்கு தானே போவ, இப்ப வெளியே போகணும்னு புதுசா சொல்ற என்று அவன் புரியாமல் கேட்க, ப்ளீஸ் மாமா, என்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயேன், எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு தோணுது என்று அவள் கூற, அதை கேட்டு குழம்பி போனான் சாணக்கியன். என்ன ஆச்சுடா, காலையில் நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அது சம்மந்தமாக என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறியா என்று கேட்டிருந்தான் அவன். ஏனெனில் ஒருவேளை தன் தாய் காலையில் பேசிய வார்த்தைகள் இப்பொழுது வரை அவளை வருத்தி கொண்டிருக்கிறதோ என்ற பயம் அவனுக்கு. அவன் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை வைத்து அவன் எதற்காக இப்படி பதட்டப்படுகிறான் என்பதை உணர்ந்தவள், மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். நீ இவ்வளோ சொன்ன பிறகு அதை யோசிக்கிட்டு இருந்தா உன்னோட பேச்சுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குது? நான் அதிகமாக மரியாதை கொடுக்குற மதிக்கிற ஒரு ஆள் என் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான். என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப நம்புறது உன்னையும் என் அப்பாவையும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னோட வார்த்தைக்கு பதில் கொடுக்காம நான் இருப்பேனா, இல்லை மதிப்பு கொடுக்காம இருப்பேனா என்று அவள் கூற, அதை கேட்டு சற்று நிம்மதி பிறந்தது சாணக்கியனுக்கு. மற்றொரு புறம் தன் வார்த்தைக்கு அவள் மதிப்பு கொடுக்கிறாள் என்பதை அவள் வாயாலே கூறும் பொழுது பெருமையாக உணர்ந்தான் சாணக்கியன். மீண்டும் அவள்தான் அவனை சிந்தனையை கலைத்தாள். என்னமாமா, கூட்டிட்டு போக மாட்டியா என்று அவள் ஏக்கமாக கேட்க, அவள் முகத்தில் இருந்த ஏக்கம் இவனுக்கு ஒருவித கவலையை கொடுக்க, அதுக்கு என்ன, தாராளமாக கூட்டிட்டு போறேன், எங்கே போகணும்னு மேடம் சொல்லுங்க, ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா என்று கூறியவாறு புல்லட்டில் ஏறி அமர்ந்தவன் அவள் பேக்கை அவளிடமிருந்து கழட்டி முன்னே வைத்துக்கொள்ள, அவன் பின்னே இரண்டு பக்கமும் கால் போட்டு குதூகலத்துடன் ஏறி அமர்ந்த திரௌபதி, பீச்சுக்கு போகலாமாமா, அங்கே போனால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் என்று அவன் தோள் மீது உரிமையாக கரம் பதித்தவாறு கூற, அதில் முகமலர்ச்சியுடன் சரி என்று தலையசைத்தவன் கடற்கரையை நோக்கி தன் புல்லட்டை விரட்டத் தொடங்கினான். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 8.
சாணக்கியனிடம் தன்னை வெளியே அழைத்து செல்லுமாறு திரௌபதி கூற அதை ஏற்றுக்கொண்டு அவளை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு சென்றான் அவள் விருப்பத்தின் பெயரில் சாணக்கியன். கடற்கரை மணலில் கால் புதைய இருவரும் நடந்து செல்ல சிறுபிள்ளையின் குதூகலத்துடன் அவன் கரங்களை இறுக பிடித்து கொண்டு துள்ளி குதித்தவாறே வர அவளின் ஒவ்வொரு செயலையும் ரசித்துக் கொண்டிருந்தான் சாணக்கியன். இதற்கு முன்பு கூட அவளிடம் அவன் பேசும்பொழுது அவள் விளையாட்டுத்தனமாகத்தான் எதிர்காலத்தில் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறியிருக்கிறாள். ஆனால் சாணக்கியனுக்கு அவள் மீது சிறுவயதிலிருந்தே நேசம் அதிகம். அது தன் தாய்மாமன் மகள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவளை மிகவும் பிடிக்கும் அவனுக்கு. பிறந்தவுடன் தன் தாயை இழந்து சிறுவயதிலிருந்து அவள் படும் ஒவ்வொரு வேதனைகளையும் கூடவே இருந்து கண்டவன்தான் சாணக்கியன். அதனாலேயே அவள் மீது அவனுக்கு பாசம் அதிகம். வருங்காலத்தில் அவளை தன் கைக்குள் பொத்தி வைத்து பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை சிறுவயதிலிருந்து தன் மனதுக்குள் ஆழப்பதித்துக் கொண்டவன் எந்த நிலை வந்தாலும் அவளை இதுவரை கைவிட்டதில்லை. இப்பொழுதும் அதே போல்தான் இருக்கிறான். இனியும் அப்படித்தான் இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கொஞ்சம் மனசு லேசான மாதிரி இருக்கா உனக்கு திரௌபதி என்று அவன் அவளிடம் கேட்க அதில் குதூகலமாக ஆம் என்று தலையசைத்த திரௌபதி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறமாமா, இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு இங்கே வருவோம் என்று அவள் மகிழ்ச்சியாக கூற அதை ஏற்றுக்கொண்டவன், கண்டிப்பாக உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சொல்லு, எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வரேன் என்று அவன் கூற, எப்போ கூப்பிட்டாலும் வருவியா என்றால் தலை சாய்த்து குழந்தை போல் விழிகளை சுருக்கி பெண்ணவள். அதற்கு ஆம் என்று அவன் தலையசைக்க, நைட்டு 1 மணி இல்லை 2 மணிக்கு கூப்பிட்டாவோட வருவியா என்றால் குறும்பாக திரௌபதி. அதில் ஆம் என்று தலையசைக்க வந்தவன் உடனே தன்னை சுதாரித்து கொண்டு அவளை விழிகளை உருட்டி பொய்யாக முறைத்தான். இந்த மாதிரி தான் பண்ணாதுன்னு சொல்றது, உன்னோட சேட்டைக்கு வர வர அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு திரௌபதி என்று அவன் பொய்யான கண்டிப்புடன் கூற அதை கேட்டு நாக்கை துரித்து அவனுக்கு பழிப்பு காட்டியவள் வேகமாக கடல் அலைகளில் காலை நனைக்க ஓடினாள். அதில் பதற்றமானவன், கவனமா இருடா, விளையாட்டுத்தனமா இருக்காது, ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போகக்கூடாது, அப்புறம் அலை வந்து இழுத்துட்டு போயிடும் என்று அவன் கரையில் நின்றே கத்தி கொண்டிருக்க, நீயும் வா, ஜாலியா போய் கால் நினைக்கலாம், கடலுக்கு வர்றதே தண்ணியில் கால் நினைக்கணும் தான், நீ இப்படி தரையில் நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தமாமா என்று கூறியவாறு அவனையும் எடுத்துக்கொண்டு கடல் அலைக்குள் ஓடினாள் திரௌபதி. அவள் எடுத்த இழுப்பிற்கு சென்றாலும் அவளின் பாதுகாப்பில் ஒரு கவனம் வைத்துக் கொண்டான் சாணக்கியன். வெகு நேரம் அவள் கடல் அலைகளில் விளையாடி கொண்டிருக்க அவளின் உடல்நிலை கருதி அவளை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் அமர்ந்து விட்டான் ஆனவன். அவளும் சினிங்கிக் கொண்டே அவனுடன் வர, எவ்வளவு நேரம்தான் விளையாடுவ, வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் உனக்கு சளி பிடிச்சிடும், ஏற்கனவே உனக்கு தண்ணியில் அதிகமாக இருந்தால் ஒத்துக்காதுன்னு தெரியாதா என்று கூறியவாறு அவளை இழுத்து கொண்டு வந்து கரையில் அவளை அமர வைத்தவன் தானும் அவள் அருகே அமர்ந்து கொண்டான். அவளோ உரிமையாக அவன் முழங்கையை பிடித்து அதில் தோளில் சாய்ந்து கொண்டவள், சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுமாமா என்றால் அவனிடம் சினுங்களாக. அதில் பதறி போனவன், பசிக்குதா உனக்கு, முன்னாடி சொல்ல வேண்டியது தானே என்று பதட்டமாக கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் இந்த கிளைமேட்டில் இப்படி இருக்கும்போது ஏதாவது இங்கே பீச்சில் விற்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுது என்று அவள் ஆர்வமாக கூற அதை கேட்டு தலையை இருபுறமும் ஆட்டி சிரித்தவன், சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்று அவளிடம் கேட்க, எனக்கு ஃபிஷ் ஃப்ரை வேணும், அப்புறம் சோளம் வேணும், குடிக்கிறதுக்கு கோலி சோடா கூட வேணும் என்று அவள் விழிகளை சுருக்கி 1 2 3 என்று கையில் விரல் விட்டு எண்ணிக்கொண்டே கூற அதை கேட்டு அவளின் குழந்தைத்தனத்தை எண்ணி சிரித்தவன் அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். அவளும் குழந்தை போல் வாய் முழுவதும் அப்பிக்கொண்டு அவன் வாங்கி கொடுத்த உணவை ஆர்வமாக உண்ண, இப்போ எல்லாம் மாமாவும் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறியா திரௌபதி என்றான் அவளிடம் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவாறு சாணக்கியன். அதில் உண்டு கொண்டிருந்த அவளின் கரங்கள் அப்படியே ஒரு நொடி நின்றது. நிமிர்ந்து அவனை பார்த்தவள், ரொம்ப மாமா, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்,
அப்பா இப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. வெளியே போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு. 2 நாள் முன்னாடி கூட வெளியே போகலான்னு கூப்பிட்டதுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும்னு கிளம்பிட்டாரு. அவர் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அவருக்கு அவரோட பிஸ்னஸ் தான் பெருசாக தெரியுது என்று கூறும் பொழுதே அவள் முகம் வேதனையில் கசங்கியது. அவளின் நிலையை உணர்ந்து கொண்டுதான் அவளிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டான் சாணக்கியன். இப்போது கூட அவள் வெளியே வருவதற்கு அடம் பிடித்தது இப்படி ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று தன் மனதில் உள்ள பாரங்களை குறைத்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டுதான் அவளை இங்கு அழைத்து வந்திருந்தான் சாணக்கியன். மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா. மாமாவோட பிஸ்னஸ் இப்போ எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பரவி கிடக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிஸ்னஸை நீ டிகிரி முடிச்சுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். நீயும் இப்போ சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கும் இன்னும் விவரம் பத்தலை. என்னையும் பிஸ்னஸ் எடுத்து நடத்துன்னு தான் மாமா சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்னோடய அம்மாவோட பேராசை என்னன்னு நல்லா தெரியும். நான் தப்பி தவறி கூட மாமாவோட பிஸ்னஸை கையில் எடுத்துட்டேன்னா என்னோடய அம்மா மாமா கிட்டேருந்து நான் கையில் எடுக்கிற பிஸ்னஸை பிடுங்கிக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்கள அம்மாவாக கூட வச்சுக்கிட்டு என்னால் மாமாவோட பிஸ்னஸை கூட எடுத்து நடத்தவும் முடியாது. அதனால தான் மாமாவுக்கு என்னோடய அம்மாக்கே தெரியாமல் நான் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். மாமா கிட்டே கூட இதை உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லைனா அதை வச்சு அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நீயே கொஞ்சம் சூழ்நிலை புரிஞ்சுக்கோடா. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்னை கூப்பிடு, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்காது. எனக்கு மாமாவுக்கு அப்புறம் நீயும் ரொம்ப முக்கியம், அவருக்கும் நீ தான் ரொம்ப முக்கியம் என்று அவன் கூற அதை கேட்டு மென்மையாக சிரித்தவள், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா மாமா என்றாள் அவனை பார்த்து சிரிப்புடன். என்ன சொல்லு என்று அவனும் ஆர்வமாக அவள் முகத்தை பார்க்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா மாமா என்றாள் சட்டென்று. அவள் கூறியதை கேட்டு முதலில் அதிர்ந்தவன் பின்பு உடனே தன்னை சமன் செய்து கொண்டு அவள் தலையை கழித்துவிட்டு, இந்த மாதிரி விளையாடன்னு தானே எத்தனை தடவை சொல்கிறது, இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது, புரியுதா என்று கூறிவிட்டு அவன் கடல் அலைகளை திரும்பி பார்க்க தொடங்கிவிட இப்பொழுது சற்று கடினமாக மாறியது அவள் முகம். நான் சீரியஸாக பேசுகிறேன் மாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் மீண்டும் கேட்க இப்பொழுது நிஜத்திலேயே அதிர்ந்து போனான் சாணக்கியன். அதில் வேகமாக அவள் புறம் திரும்பியவன், பைத்தியமா நீ, என்ன பேச்சு பேசுகிற? கல்யாணம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நாள் நீ சாதாரணமாக விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நிஜமாவே இப்படி கேட்குற என்று அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான் அவளை பார்த்து. ஏமாம்மா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன மாதிரி அம்மா இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் கிடையாதா என்று அவள் வேதனையாக கேட்க, ஓங்கி ஒன்று விட்டோன்னா அப்போ தெரியும் உனக்கு. வயசுக்கு மீறி பேசுகிற திரௌபதி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இல்லாத பொண்ணு அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற. நீ என்னோட குழந்தை மாதிரி. என் குழந்தைய அப்படி பேசுதுன்னு நானே உன்னை ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து இருத்திருக்க நீ என்று அவன் கோபமாக கூற, மாமா லிசன், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்ன வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க ஒரே ஆள் என்னோடய அப்பாவுக்கு அப்புறம் நீ தான், நீ மட்டும்தான். என்னோடய லைஃப் பார்ட்னராக வந்தால் என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா, சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவேன். உன் கையை மீறி இது வரைக்கும் நான் எந்த விஷயத்துலையும் போனதே கிடையாது. இனியும் அப்படி தான் இருப்பேன். இப்போ சொல்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் கேட்க திகைத்து அவளை பார்த்தான் சாணக்கியன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.